கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இயேசு மனுஷகுமாரனாக பூமியில் வெளிப்பட்ட போது ஜனங்கள் மத்தியில் போதகம் பண்ணி அவர்களுக்கு அநேகம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறை பொருள்களை வெளிப்படுத்துவேன் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இயேசு ஜனங்களோடு பரலோக ராஜ்யத்தை குறித்தும் மனம் திரும்புதல், தாழ்மை, ஜெபம், அன்பு, இரக்கம், விடாமுயற்சி, விசுவாசம் இவைகளை குறித்து உவமைகளாக பேசினார். இன்று இயேசு கூறிய அநேகம் உவமைகளில் இருந்து உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை குறித்தும் தம்மை ஏற்றுக் கொள்ளாதவர்களையும் குறித்து இயேசு கூறிய உவமைகளை நாம் பார்க்கலாம். புறதேசத்திற்கு பிரயாணம் செல்ல இருந்த ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரர்களின் திறமைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்த தாளந்துகளை பற்றியதான உவமையை குறித்து பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்தும் மனுஷகுமாரனுடைய இரண்டாம் வருகையை குறித்தும் உவமைகளாக உபதேசித்துக் கொண்டிருக்கையில் அதன் தொடர்ச்சியாக இந்த உவமை கூறப்படுகிறது. இயேசு ஜனங்களை நோக்கி, அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரர்களை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு சென்றான். 5 தாளந்தை வாங்கினவன் சென்று அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்துகளை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். ஆனால் 1 தாளந்தை வாங்கினவனோ நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலம் சென்ற பின்பு அந்த ஊழியக்காரர்களுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். அப்படியே 2 தாளந்து வாங்கினவனும் வந்து தன்னிடத்தில் ஒப்புவித்ததை கொண்டு தான் வேறு 2 தாளந்துகளை சம்பாதித்தேன் என்றான். எஜமானோ அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அப்பொழுது அவனுடைய எஜமான், பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைத்திருக்கலாம். அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான் என்று இயேசு கூறினார்.
அத்துடன் இயேசு மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களோடும் வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள், ஆண்டவரே, எப்பொழுது நாங்கள் இதை உமக்கு செய்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்பார். ஆனால் இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுகளுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த நித்திய அக்கினியிலே போங்கள். ஏனென்றால் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்க்கவில்லை. வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதியிலும் காவலிலும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்கவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும், ஆண்டவரே, எப்பொழுது இவைகளை நாங்கள் உமக்கு செய்யவில்லை என்பார்கள். அதற்கு ராஜா, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்பார். அப்படியே இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்று கூறினார். இந்த உவமை இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் பரலோகத்தையும் உலக வாழ்க்கையில் நமது உண்மை தன்மையையும் நாம் கர்த்தருக்கு செய்யும் ஊழியம் எதை சார்ந்தது என்றும் நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக கூறப்பட்டுள்ளது. இந்த உவமை மத்தேயு சுவிசேஷத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசு பாவத்தை குறித்தும் மனம் திரும்புதலை குறித்தும் நித்திய ஜீவன் மற்றும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் அநேக காரியங்களை ஜனங்களுக்கு போதித்தார். அவருடைய போதகத்தால் அநேகர் அவரை பின்பற்றினார்கள். அனைவருக்கும் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும் என இயேசு விரும்பினார். எனவேதான் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய சீஷர்களிடத்தில், புறப்பட்டு போங்கள், எல்லா தேசத்தாரையும் சீஷராக்குங்கள் என்று கூறினார். இந்த உவமையில் புற தேசத்திற்கு பிரயாணம் சென்ற எஜமானாக இயேசுவையும் தாளந்துகளை பெற்றுக்கொண்ட ஊழியக்காரர்களாக இயேசுவை விசுவாசித்த ஜனங்களையும் குறிப்பிடுகிறது. நம்மை குறித்ததான பிதாவின் சித்தம் நிறைவேறும் படிக்கு அவர் நம்மை அழைத்த அழைப்பின் படியும் நமக்குள் காணப்படும் ஆவிக்குரிய வெளிச்சத்தின் படியும் நமக்கு தாளந்துகளாக வரங்களையும் கிருபைகளையும் பொறுப்புகளையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்களித்த வரங்களையும் கிருபைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்தவர்களாக நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கான காரியங்களை சோர்ந்து போகாமல் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தரிடத்தில் பட்சபாதகம் இல்லை. அவர் தம்மை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அவரவர்களுடைய திறமைக்கும் திராணிக்கும் தக்கதாக தாளந்துகளை கொடுக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்த கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் மாறாதவைகள் என வேதம் நமக்கு சொல்லுகிறது.
வரங்களிலும் ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் அதை நமக்கு கொடுக்கும் எஜமானாகிய கர்த்தர் ஒருவரே. இந்த உவமையில் கூறப்பட்டது போல தன் ஊழியக்காரர்களின் திறமைகளுக்கு தக்கதாக தாளந்துகளை கொடுத்த எஜமானை போல கர்த்தரும் நம் ஒவ்வொருவருக்கும் வரங்களையும் கிருபைகளையும் பொறுப்புகளையும் ஊழியங்களையும் கொடுத்துள்ளார். சிலரை போதகர்கள் ஆகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷம் அறிவிப்பவர்களாகவும், சிலருக்கு கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அற்புதங்களை செய்யும் வரங்களையும், சிலருக்கு திறப்பின் வாசலில் நின்று போராடி ஜெபிக்கும் வரத்தையும் ஆவியின் அபிஷேகங்களையும் கொடுத்துள்ளார். நாம் ஆவிக்குரிய கனிகள் உடையவர்களாக காணப்படும் போது வேதத்தில் கூறப்பட்டுள்ள பரிசுத்த ஆவியின் வரங்கள் நம்மிடத்தில் செயற்படுவதை காணலாம். தாளந்தை பெற்றுக் கொண்டவர்கள் அதை கொண்டு இன்னும் அநேக தாளந்துகளை சம்பாதித்தார்கள். அதே போன்று நாமும் கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்துகளையும் வரங்களையும் கிருபைகளையும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி பரலோக ராஜ்யத்திற்கான பொக்கிஷங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என வேதம் சொல்லுகிறது. தாளந்துகளை நிலத்தில் புதைத்து வைத்த ஊழியக்காரன் அவனுடைய வார்த்தைகளை கொண்டே அவன் நியாயம் தீர்க்கப்பட்டான். தாளந்துகளை நிலத்தில் புதைத்து வைத்த ஊழியக்காரனை போல நாமும் அஜாக்கிரதையாய் இருந்து உணர்வற்றவர்களாக கர்த்தருடைய கோபாக்கினையை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய காரியத்தில் அசதியாய் இராமலும் நாம் கர்த்தரிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தைகளும் கிருபையின் வரங்களும் நமக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படத்தக்கதாக நாம் கடினமாக உழைக்க வேண்டும் என இயேசு கூறிய இந்த உவமை நமக்கு கற்றுத்தருகிறது. இயேசு தம்முடைய சீஷர்களிடத்தில் அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் ஆட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அத்துடன் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை குணமாக்குங்கள், மரித்தவர்களை எழுப்புங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்றும் கூறினார். நாம் நம்முடைய பலவீனங்களை காட்டி கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை மறைத்தோ அல்லது புதைத்து வைக்கும் போது நம்மிடத்தில் உள்ளது என நாம் நினைப்பதும் எடுத்துக் கொள்ளப்படும் என இயேசு கூறுகிறார். தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என ஜனங்கள் நினைத்தபடியினால் இதே போன்று ஓர் உவமையை லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் இயேசு கூறினார். இயேசு கூறிய இந்த உவமையில் இருந்து கர்த்தர் நம்மிடத்தில் ஒப்புவித்ததை குறித்து அவர் நம்மிடத்தில் விசாரிக்கும் போது நாம் உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரர்களாக அவர் அடையாளம் கண்டுகொள்ளத்தக்கதாக நாம் எவ்வாறு ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என நமக்கு கற்றுத் தருகிறது. நாம் தொடர்ந்தும் இயேசு கூறிய உவமைகள் எனும் தொடரில் இயேசு கூறிய உவமைகளையும் அதன் பின்னணியையும் அவர் வெளிப்படுத்திய மறைபொருளையும் அது நமக்கு எவைகளை கற்றுத் தருகிறது என்பதையும் தொடர்ந்து வரும் நாட்களில் நாம் பார்க்கலாம். மற்றுமொரு பதிவில் சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.